உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இரவு நேரத்தில் சத்தமில்லாமல் விலை உயர்ந்த பூனைகளை திருடி பாதி விலைக்கு விற்று வரும் நூதன திருட்டு சென்னையில் அரங்கேறி வருகிறது. இதன் பின்னணியை பார்க்கலாம் விரிவாக. சென்னை விருகம்பாக்கம் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஃபரிதா பானு தனது உறவினர்களுடன் இணைந்து ஒரே வீட்டில் வாடகைக்கு இருந்து வருகிறார். சிறு வயது முதலே பூனை வளர்ப்பதில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் வீட்டில் 3 பூனைகளை வளர்த்து வருகிறார். அத்துடன் தெருவோரத்தில் உள்ள பூனைகளுக்கு உணவளிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இந்நிலையில் அவரின் புஜ்ஜிமா என பெயர் கொண்ட பூனை வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென காணாமல் போயுள்ளது. இதையடுத்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து வலையை வைத்து 5ற்கும் மேற்பட்ட பூனைகளை பைகளில் பிடித்து சென்றிருப்பது தெரிய வந்தது. பின்னர் ஃபரிதா பானுவின் உறவினர் சையத் இஸ்லாம் கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் பூனையை எடுத்து செல்லும் நபர்களிடம் விசாரணை நடத்தியும் பலனளிக்கவில்லை. என்ன சொல்றானுங்க அந்த பசங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படி கேட்டா, எங்களுக்கு ஃபோன் வரும், நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்பர் வச்சிருக்கோம், இந்த மாதிரி பூனை தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த பூனையை நாங்கள் பிடிச்சி எடுத்துன்னு போய் வேறு இடத்துல ஒரு 10 பூனை டார்கெட் பண்ணி பானுங்களாம். அந்த பூனையை ஏர்லி மார்னிங் வந்து பிடிச்சி எடுத்துன்னு போய் விட்டால் ஒரு பூனை 400 ரூபாயிலேருந்து 300 ரூபா அப்படி வாங்குவாங்க. சாவடிப்பீங்களாடா அப்படின்னு கேட்டால் இல்லை, கொள்றதெல்லாம் கிடையாது, நல்லா இருந்தால் வளர்த்துப்போம், இல்லைனா எடுத்துன்னு போய் எங்கன்னா வெளியில் விட்டுருவோம் அவனுக்கு அந்த மாதிரி சொல்கிறான். கேட்டோம் இது என்னடா வலை அப்படின்னு சொல்லி கேட்டால் இது மீன் பிடிக்கிற வலைன்றானுங்க. நமக்கு தெரியும் பூனை வலை எது, மீன் பிடிக்கிற வலை எதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல, அப்செட்டாக தான் இருக்குது மைண்டு. இதனையடுத்து ஃபரிதா பானு விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து பேசும் பூனையின் உரிமையாளர் அதனை குழந்தை போல் பார்த்து கொண்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சாப்பிடுமே, அது குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு குழந்தை மாதிரி இருந்துட்டு அது தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்கே நம்ம வந்து பக்கத்துலலாம் அது பூனை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு குழந்தை மாதிரி இது பண்ணிக்கிட்டு அசால்ட்டாக அவனுங்க தூக்கிட்டு போகிறானுங்க. கேட்டால் அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் நாங்கள் வந்து இங்கே பிடிச்சிட்டு போகிறோம், நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து பிடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறானுங்க. வீட்டில் பிள்ளை போல் வளர்த்த பூனையை திருடிச் சென்று விட்டதாக புலம்பும் ஃபரிதா பானு வேதனையில் தவிக்கிறார். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பான், அவ்வளோ சொல்கிற பேச்சு கேட்பான், பியூர் ஒயிட் அவன், அவ்வளோ அழகாக இருப்பான். அவன் இங்கே வந்து இங்கே தான் இருப்பான், இங்கே படுத்துப்பான், கடிக்கலாம் மாட்டான் அவன், அது மாதிரி இருக்க மாட்டான், ஓடியாந்துருவான். இவனுங்க கிட்ட தான் டக்குன்னு மாட்டிட்டு இருக்கிறான். மற்றொரு புறம் பக்கத்து வீட்டில் வளர்த்து வந்த பூனை காணாமல் போனதால் இளம்பெண் தற்கொலை முயற்சி எடுக்க முடிவெடுத்ததாகவும் பகீர் தகவல் வெளியானது. இப்படி பாசமாய் வளர்த்த ஜீவன் இல்லாமல் தவிப்பதாக வேதனை தெரிவிக்கும் உரிமையாளர்கள் உடனடியாக பூனையை கண்டுபிடித்து தர வேண்டும் எனவும் இதுபோன்று இனி பூனை திருடப்படக்கூடாது என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் புகாரின் பேரில் விருகம்பாக்கம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.